தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்து லண்டனிலும் அமெரிக்காவிலும் பொருளாதாரம், மனோதத்துவம், அரசியல் பல்வேறு துறைகளிலும் PhD பட்டம் பெற்று அறிவின் சிகரமாக, ஞானத்தின் சிகரமாக தன்னை வார்ப்பித்துக் கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் இங்கே நீராடக்கூடாது என்று சொல்ல இடத்தில் அவர் போய் அங்கு அந்த போராட்டத்தை நடத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் பிறகு இந்திய அரசியல் சபையில் அவர் அங்கமேற்ற போது பாபு ராஜேந்திர பிரசாத் அதற்கு தலைமை தாங்குகிற வேளையில் ஒரு குறிப்பிட்ட விவாதத்தில் டாக்டர் அம்பேத்கர் எடுத்து வைத்த வாதங்களை கேட்டு திகைத்து ஆச்சரியப்பட்டு போன பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களும் இனி இந்திய அரசியல் சட்டத்தை வார்ப்பிக்கின்ற அந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களையே தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அரசியல் சட்டத்தின் ஒவ்வொரு பிரிவையும் அலசி ஆய்ந்து பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு நம்பிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய, பல்வேறு தேசிய இனங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்திற்கு ஏற்றதொரு அரசியல் சட்டத்தை அவர் வழங்கினார். பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த அரசியல் நிலை சட்டம் நான் தயாரித்தேன் என்று சொன்னாலும் கூட அதில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வழியில்லை என்றால் நானே இதை தூக்கி கடலிலே எறிவேன் என்று சொன்னவர். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசும் தகுதி அடியேற்கு உண்டு. காரணம், எந்த அரசியல் சட்டத்தை நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே அனைவரையும் ஆலோசித்து அவர் வழங்கினாரோ அந்த மைய மண்டபத்தில் இந்திய நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் படங்கள் எல்லாம் இருந்தன. மோதிலால் நேரு படம், பண்டித ஜவஹர்லால் நேரு படம், தாதாபாய் நவ்ரோஜி படம், பால கங்காதர திலகர் படம், கோபாலகிருஷ்ண கோகலே படம், கவிக்குயில் சரோஜினி நாயுடு படம், இப்படி எல்லா படங்கள் இருந்தாலும் அரசியல் சட்டத்தை எந்த மண்டபத்துக்குள்ளே இருந்து பிரகடனம் செய்தாரோ அந்த மாபெரும் தலைவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் படம் அதிலே இடம்பெறவில்லை. நான் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது டாக்டர் அம்பேத்கர் படத்தை இந்த பாராளுமன்ற மைய மண்டப சுவற்றிலே வைத்தால் இந்த பாராளுமன்றம் திட்டுப்பட்டுவிடும் என்று நினைக்கின்றீர்களா? அப்படிப்பட்ட இழிவான மனப்பான்மையோடு தான் அந்த படத்தை வைக்காமல் இருக்கிறீர்களா என்று பலமுறை நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி பயனளிக்காமல் VP சிங் அவர்கள் பிரதமரானவுடன் அவரிடம் இதை சொன்ன மாத்திரத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த படத்தை மைய மண்டபத்திலே திறந்து வைத்தார். நான் அதே காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய திருவுருவ படத்தை மைய மண்டபத்திலே வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தேன். இப்பொழுது நான் சொல்வதில்லை. காரணம், பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட இந்த உபகண்டம் அந்த தேசிய இனங்களுக்குரிய உரிமையை, சுயநிர்ணய உரிமையை என்றைக்கு வழங்குகிறதோ அப்படி ஒரு நிலை வந்தால் அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள் படத்தை அதில் வைக்கலாம். இல்லாவிடில் அந்த பாராளுமன்றத்துக்கு அந்த தகுதி கிடையாது என்பதால் நான் அதை இப்போது வற்புறுத்துவதில்லை. மோடி எத்தனை முறை வந்தாலும் சரி அவர் எண்ணம் பலிக்காது. அவரும்
அவரை சார்ந்த பரிவாரங்களும் வந்து சென்று மிரட்டிக் கொண்டும் அநாகரிகமான முறையில் திராவிட இயக்கத்தையே இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறிவோம், திமுக கழகத்தை வேரோடு பிடுங்குவோம் என்று மமதையோடும் அகந்தையோடும் மத்திய மந்திரி என்ற திமிரோடும் ஆணவத்தோடும் அவர் இந்த பேசிய கருத்துக்கு பலத்த கண்டனத்தை தெரிவிப்பது மட்டுமல்ல, திராவிட இயக்க வரலாற்றின் அரிச்சுவடி கூட அறியாத அப்பாவி மனிதர். அவர் குஜராத்திலே அவர் பல்வேறு நபர்களை ஏவி குண்டோதரர்களினுடைய கொட்டத்தை ஏற்படுத்தி சிலவற்றை சாதித்து கொண்டார். தமிழ்நாட்டில் இது திராவிட இயக்க கோட்டை. கண்ணீர், வியர்வை, இரத்தம் இவற்றால் கட்டி எழுப்பப்பட்ட கோட்டை. நடேசனாரும் நாயரும் தியாகராயரும் அமைத்த அடித்தளத்தில் அறிவாசான் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் கட்டி எழுப்பிய தியாக கோட்டை. தூத்துக்குடி KVK சாமியும் ஆலந்தூர் சின்னாரும் வண்ணை மஜீதும் உடையார்வாளை வேலாயுதமும் எண்ணற்ற தினர்களும் தங்கள் உயிர்களை தத்தம் செய்து கட்டி எழுப்பப்பட்ட தியாக கோட்டையை ஒரு காலும் எவராலும் சிதைக்க முடியாது, நெருங்க முடியாது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்ததற்கு அடிப்படை காரணமே திராவிட இயக்கத்தை ரசிப்போம் என்று வடபுலத்து ஆதிக்க சக்திகள் மூர்க்கத்தனமாக முயன்று இப்படி பேசி வருகிறார்கள் என்பதால் தான் நாங்கள் கூடி முடிவெடுத்து திராவிட இயக்கத்தை வலுப்படுத்தவே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்தேன். டாக்டர் கலைஞர் அவர்களின் நோய்ப்படுக்கையில் இருந்தபோது தளபதி இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். வைகோ வந்திருக்காரப்பா என்று 2 தடவை சொன்னவுடனே கண்களை அகல திறந்து உருவங்களை உயர்த்தி என்னை பார்த்தார். உங்களுக்கு எப்படி பக்கவரமா பல ஆண்டுகள் இருந்தனோ அதுபோல தம்பிக்கும் தளபதிக்கும் இருப்பேன் என்று சொன்னவுடன் அவர் கண்கள் கலங்கியது மட்டுமல்ல, 2 கரங்களை எடுத்து என்னை பார்த்து நீட்டினார். நான் அவர் கரங்களை பற்றி கொண்டேன். இந்த சம்பவத்தை இங்கே நடைபெற்ற வழக்கறிஞர் வீரபாண்டியனுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சம்பவத்தை அப்படியே நான் கூறியதை அப்படியே கூறினார். இப்பொழுது உடன்பாட்டுக்கு கையெழுத்து போட போகிற போதும் அப்பாட்ட கொடுத்த வாக்கை அப்படியே பாதுகாத்து காப்பாற்றிட்டீங்களே என்றார். நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதிலே உறுதியாக நிற்பேன். திராவிட இயக்கத்துக்கு அரணாக இருக்க வேண்டியது அடர்த்தியான திராவிட இயக்கமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் The Concentrated Dravidian Movement is MDMK. அதனுடைய கடமை என்ற உணர்வோடு தான் நாங்கள் முடிவெடுத்து கொண்டு வந்தோம். அதே முடிவில் அதற்கு மேலும் மேலும் வலிச்சேர்க்கின்ற பணியிலே தான் நான் ஈடுபட்டு வருகிறேன். மோடி பல முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, ஆனால் ராகுல் காந்தி இதுவரை தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. வருவார், வரப்போறதா சொல்லியிருக்காங்க. தேர்தல் நேரமாக இருக்குது, அவங்க பிரச்சாரத்தை தொடங்கி பல கட்டம் பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க மோடியை வச்சு. இதுவரை ராகுல் காந்தி வராது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியாக இருக்குது. அதெல்லாம் ஒரு அதிருப்தி இல்லை, பத்திரிகையாளர்கள் 1-2 பேர்கிட்ட தான் அதிருப்தி இருக்குது. சார், இப்போ நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். ஆனால் நீங்கள் உங்கள் கூட்டணி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டியில் இதை மடைமாற்றம் செஞ்சு கொண்டு போகிறீங்கன்னு அதிமுக குற்றம் சாட்டுறாங்க. அதிமுகவுக்கு அரசியல் அரிசியோடையே தெரியாது. டெல்லி ஏகாதிபத்தியம் தானே பல்வேறு விதத்திலே வலைவீசி இந்த தமிழகத்தை கைப்பற்றி கொள்ளலாம் என்று முனைகிறது. அதனால்தான் இது டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கும் திராவிட ஜனநாயகத்துக்கும் இடையிலே மூண்டிருக்கின்ற அறப்போர். இதிலே டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய முயற்சிகள் முறிந்து நொறுங்கி போகும் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவீர்கள்? 210 தொகுதிகளிலே வெற்றி பெறுவோம். தேங்க்யூ.
first question to you, Vaiko sir. So how do you see this Tamil Nadu election which is going on? Very, very interesting election. New entrants have entered the race. But the BJP, under its leadership, the Hindutva forces are trying to penetrate the impregnable Dravidian soil. They will face utter failure. This is the soil, Dravidian soil, the Dravidian fort, the citadel of Dravidian philosophy has been built by sweat, tears and blood. Many have sacrificed their lives for the growth and welfare of the Dravidian movement. Dravidian movement has contributed so many things. The present government, headed by my beloved brother, Dhanapati Stalin, has become a role model for so many other states. So this is a beacon light, DMK, in Indian politics. After the elections, it will be proved. Sir, BJP called the Tamil Nadu government is the most corrupt government in the country. So how do you look at the statement of BJP? They have discriminated Tamil Nadu. They have betrayed the interests of Tamil Nadu. They have no moral right to speak about the Tamil Nadu political organization or the present government. And what about TVK actor Vijay Factor in Tamil Nadu? He is a new entrant. Let us see. And sir, PM Modi has wrote a letter to all the floor leaders, whether Rajya Sabha and Lok Sabha, to support and cooperation for women reservation bill. Everybody is for women reservation bill. They are telling for the past 30 years. Let us see whether it will be passed or not. And sir, what about how many seats you are looking forward to win in this election? DMK will form its government on its own. They will get the majority, the required number of MLAs they will get. My understanding and also my wish, no question of coalition government.